அரசியல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நெருப்பால் அழிகிற அமெரிக்கா பயத்தால் போரை நிறுத்திடுச்சு. காரணம் இஸ்ரேலுடைய மந்திரி சபையில் ரொம்ப பேர் மந்திரி சபை காலியாகுது. இராணுவ மந்திரியே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. 470 நாளாக நடந்த அந்த காசாவில் போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக ஏற்பாடு பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலும் கலிஃபோர்னியா 2 மாகாணத்தில் காட்டுத்தீ நாட்டுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு எரியுது. கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் இடங்களில் கட்டிடங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய மால்கள், பெரிய பெரிய இந்த ஷூட்டிங் பிளேஸ்லாம் எரிஞ்சு நாசமாக போயிடுச்சு. இதெல்லாம் நாசமான பிறகு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பயம் வந்திருக்குது. அந்த பயம் அமெரிக்காவுடைய இன்று வரை அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கும் நாளை 20ஆம் தேதி பதவியேற்க போகிற அந்த ட்ரம்புக்கும் ஒரு பயம் வந்திருக்கு. இதெல்லாம் என்னங்கிற செய்தியை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கிட்டத்தட்ட 470 நாட்களாக காசாவில் போர் கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆப்கானிஸ்தானில் காசாவில் இஸ்ரேல் இராணுவம் இந்த அமெரிக்காவுடைய ஒத்துழைப்போட, அமெரிக்காவுடைய ஆயுத பலத்தோட, தன்னிட்ட இருக்கிற நவீன ஆயுதங்களையும் கொண்டு அந்த பாலஸ்தீனத்தை அழிக்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வந்த இஸ்ரேல் இன்னைக்கு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கு. இந்த போர் நிறுத்தம் இந்த ஜனவரி 19ஆம் தேதி காலையில் அமலுக்கு வருதுன்னு சொல்லி இஸ்ரேலும் அந்த பாலஸ்தீன காசா ஹமாஸ் இராணுவமும் முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இப்படி முடிவெடுத்த நிலையில் இதுக்கு ட்ரம்ப் உடனடியாக அனுமதியும் கொடுக்குறாரு. ஆனால் ட்ரம்புடைய மனநிலை சில வாரங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, போரை நிறுத்துறது இல்லை, இன்னும் மேலும் சில நாடுகளில் போர் தொடுக்கணும், அங்கே அப்படி பதட்டத்தை ஏற்படுத்தி நிறைய இராணுவ தளவாடங்கள் வியாபாரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருந்த ட்ரம்புக்கு அவர் எண்ணத்தில் மண்ணள்ளி போட்ட மாதிரி என்னாச்சு, அமெரிக்காவில் 2 மாகாணங்கள், லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, இந்த 2 மாகாணத்துலேயும் காட்டுத்தீ கடுமையாக பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. 12ஆவது நாளாக தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும். அந்த கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்கனவே காட்டுத்தீ பிடிக்கிறது வளமை. திடீர்னு பிடிக்கும், உடனே 2-3 விமானங்களில் விட்டு தண்ணி அடிப்பாங்க, சில பவுடரை தூவாங்க, அமர்ந்துடும். ஆனால் இப்போ என்ன நிலைமை பாருங்கள், ஜனவரி 7ஆம் தேதி பிடிச்ச தீ 19ஆம் தேதி வரைக்கும் 12 நாளாக கொழுந்து விட்டு எரியுது. அமெரிக்காவுடைய அந்த மீட்பு படம் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அந்த காற்றை அமைக்க முடியல. காரணம் 120 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு அதிகமாக காற்று அடிக்குது. இன்னும் புளையர் வச்சு அடிக்கிற மாதிரி நெருப்புகள் பறந்து என்ன பண்ணுது, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸு அழிஞ்சு நாசமாக போச்சு, கலிஃபோர்னியா அழிஞ்சு நாசமாக போச்சு. அந்த உலக தொலைக்காட்சியெல்லாம் காட்டுறாங்க. அந்த 7ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு பாருங்கள், அப்படியே சும்மா அபூர்வமாக சுற்றுலாத்தலமாக ஆச்சரியம் இருக்கிற மாதிரி இருந்த இடங்கள்லாம் இன்றைக்கி சுடுகாடு விட மோசமாக போச்சு. பாலஸ்தீனத்தில் எப்படி அந்த காசா பகுதி அழித்து நாசமாகி சுடுகாடு மாதிரி ஆச்சோ அதை விட மோசமாக இங்கே போச்சு. 470 நாளாக 1.5 வருஷமாக அடித்து நாசமாக்கின அந்த பாலஸ்தீனம் எந்த அளவுக்கு அழிவு ஏற்பட்டுச்சோ அதை விட ஒரு 10% அதிகமான அழிவு இந்த அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியாவில் ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அகதிகளாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகள் முகாம்களுக்கு போகிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகமே வியக்கக்கூடிய ஹாலிவுட்டுங்கிறது எங்கே இருக்குது, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இருக்குது. அந்த ஹாலிவுட்டில் பல 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தவன்லாம் பிச்சைக்காரனாக போயிட்டு அவன் போய் முகாமில் போய் சோத்துக்கு தட்டெடுக்கிற நிலைமை இங்கே உருவாயிருச்சு. இதெல்லாம் பார்த்த ட்ரம்ப்பு சில 2 வாரங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுங்களா, 20ஆம் தேதி, அவர் ஏன் 20ஆம் தேதியை சொல்கிறாங்கன்னா, 20ஆம் தேதி தான் அவர் அதிபராக பதவியேற்க போகிறாரு அமெரிக்காவுக்கு. 20ஆம் தேதி நான் பாலஸ்தீனத்தில் காசாவில் நரகத்தை காட்டுவேன்டார். அப்போ அவர் என்ன திட்டம் போட்டாரோ தெரியல. இயற்கை என்ன பண்ணுச்சு தெரியுமா, நீ 20ஆம் தேதி என்னத்தை இங்கே அப்போ பாலஸ்தீனத்தில் நரகத்தை காட்டுற, அமெரிக்காவில் நான் 7ஆம் தேதியே நரகத்தை காட்டுறேன் பாருன்னு சொல்லி லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிஃபோர்னியாவிலையும் நெருப்பு பிடிச்சி நெருப்பாக அணையுது. லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக போயிட்டாங்க. பெருங்கோடீஸ்வரன்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான். இந்த நிலையில் வேறு வழி இல்லை,
நம்ம நாட்டை காப்பாற்றுறதா, அடுத்த நாட்டெலாம் சண்டைக்கு போகிறதா, போர் நிறுத்தினதாண்டா தேவலாங்கிற முடிவுக்கு ட்ரம்ப் வந்துட்டார். இது அவருடைய நிலைமை. ஆனால் ட்ரம்ப் வந்து 20ஆம் தேதி தானே பதவி இருக்கிறாரு. நாளைக்கு ஜனவரி 20, 19ஆம் தேதியோட இப்போ இருக்கிற அமெரிக்க அதிபருடைய ஜோ பைடன் பதவி காலம் முடியுது. இப்போ ஜோ பைடன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் அந்த அமெரிக்காவுக்கு அதிபர். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம பதவி காலத்தில் இப்படி 2 வாகனங்கள் பிடிச்சிக்கிட்டு எரியுது, இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. நம்ம இந்த பாலஸ்தீனத்துக்கு உதவி பண்ணி காசாவை அழிக்கிறோங்கிறது உலகத்துக்கே தெரியும். இதுக்கு ஒரு முடிவு பண்ணாமல் நம்ம போயிட்டோம்னா நம்ம பேரில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்துடும். ஒரு நாள் விட்டாலும் இந்த பெருமையை வந்து ட்ரம்ப் அடைஞ்சிருவார். அதனால் நம்ம பீரியடில் இதை முடிச்சிடணும்னு அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி 19ஆம் தேதி காலையிலேயே காசா போர் நிறுத்தத்துக்கு உடன்பாடு கொள்கிறாரு. இப்படி உடன்பாடு கொள்கிறப்ப இந்த நெதன்யாகு இருக்கார் பார்த்தீங்களா, இஸ்ரேலுடைய பிரதமர், இவர் கடுமையான மோசமான ஆள். இவருடைய நோக்கம் பூரா பாலஸ்தீனத்தை அழிக்கணும், காசா மக்களை அழிக்கணும், அந்த நாட்டை பிடிக்கணுங்கிற எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் இவர் எண்ணத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த ஹமாஸ் படை இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 40,000 வீரர்கள், வெறும் 40,000 வீரர்கள் மிக பலம் வாய்ந்த இஸ்ரேல் இராணுவத்தை, உலகத்தில் மிக பலம் வாய்ந்த நவீன ஆயுதங்கள் அடங்கிய அமெரிக்காவுடைய ஒத்துழைப்போட போர் நடந்த இஸ்ரேல் இராணுவத்தை திணற அடிச்சிட்டாங்க. திணற அடிச்சதோட மட்டும் இல்லை, வந்து வர ஒரு கையிண்டு அவங்க முன்னேற வர வர அமெரிக்காவுக்கும் பயங்கன்றுச்சு, நெதன்யாவுக்கும் பயங்கன்றுச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த பணைய கைதிகள் பரிமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இஸ்ரேலில் உள்ள மக்கள்லாம் வந்து நெதன்யாவுக்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா நீ எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் கணவர் மனைலாம் பணைய கைதியாக பிடிச்சி ஹமாஸில் வச்சுருக்கிறாங்க, நீ வந்து பரஸ்பரம் பரிமாற்றம் பண்ணி போரை நிறுத்தினா தானே எங்கள் வீட்டுக்காரெலாம் எங்கள் வீட்டுக்கு வருவார், நீ என்ன 470 நாள் 1.5 வருஷம் ஆச்சு ஒன்றும் செய்யாமல் இருக்கான்னு அது உள்ளுக்குள்ளே வர குடைச்சல ஆரம்பிச்சிருச்சு. அவராலையும் ஜெயிக்கவும் முடியலை. அமெரிக்காவிலையும் இங்கே என்னாச்சு, 2 வாகனம் பிடிச்சிக்கிட்டு எரியுது. வேறு வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இவர்கிட்ட ஜோ பைடனை நம்ம பீரியட்லேயே முடிக்கணும், 19ஆம் தேதி காலையில் அதை அமல்படுத்திட்டாங்க. அதுலேயும் பாருங்கள் ஒரு வெறித்தனம். 19ஆம் தேதி காலையில் போர் நிறுத்தம்னு அறிவித்த பிறகு இந்த பணைய கைதிகள் பரிமாற்றங்களுக்கான பட்டியலை வந்து இந்த ஹமாஸ் பிரிவு கொடுக்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சான். இந்த 2 மணி நேரம் கூட அவரால் பொறுக்க முடியலை. உடனே திரும்பி குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல்லேருந்து. அவன் சொல்லியிருக்கான், என்னடா அவனுக்கு அவசரம், நாங்கள் டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம், தந்துருவோம்லான்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டோன்னே போகிற அந்த குண்டை நிறுத்தியிருக்கிறான். அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காசா ஹமாஸ் பிரிவும் இஸ்ரேலும் பரஸ்பரம் அந்த பணைய கைதிகள் விடுவிப்பு போர் நிறுத்த அமலுக்கு வந்துருச்சு. இப்படி அமலுக்கு வந்த ஒரு நிம்மதி இருக்கிறப்ப, உலகமே ஒரு நிம்மதி மூச்சு விடுறப்ப, அந்த ஹமாஸில் உள்ள காசா மக்கள்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சி அடைகிறப்ப, அந்த இஸ்ரேலில் உள்ள மக்களும் மகிழ்ச்சி அடைகிறப்ப, உலக மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறப்ப, அந்த இஸ்ரேலில் அமைச்சரவையில் கூட்டணி அரசு, அதாவது யாகுதீத்துங்கிற கட்சியில் உள்ள கூட்டணி கட்சியாக இருந்து செயல்பட்ட அந்த இதாமர் பெங்கவீருங்கிற இராணுவ மந்திரி என்ன பண்ணுறாரு, நீ போர் நிறுத்தம்லாம் செய்யக்கூடாது, நீ போர் நிறுத்தம் செஞ்சின்னா இது வந்து இந்த மக்களுக்கு, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு வந்து யூதர்களுடைய அபிலாசையெல்லாம் சிதைக்கப்படுறதா அதுக்கு அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து போர் நிறுத்தம்னு அறிவிச்சிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய அமைச்சரவையிலேருந்து விலகிடுவோம், உங்களுக்கு எதிராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத்தாமீர் வெங்கவீர் தலைமையில் 3 மந்திரிகள், யூத மந்திரிகள் வந்து இஸ்ரேலுடைய மந்திரி சபையிலேருந்து விலகியிருக்காங்க. இப்போ மந்திரி சபையும் காலி. அனாதையாக நிற்கிற அந்த நெதன்யாகு இப்போ என்ன செய்கிறாரு, வேறு வழி இல்லாமல் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றியே ஆகணுங்கிற கட்டத்துக்கு வந்து போர் நிறுத்தம் அமலாயிடுச்சு. இந்த இத்தாமீர் வெங்கவீருங்கிற ஆள் எப்படின்னா, இந்த இத்தாமீர் பெங்கவீர் வந்து வெறி பிடிச்ச ஆள், மத வெறி இவற்றை இருக்குது. இவர் வந்து இந்த யூதர்களுடைய நல்ல பேரை வாங்கணுங்கிறதுக்காக முஸ்லீம்களை அழிக்கணும், பாலஸ்தீனத்தை ஒழிக்கணும், அங்கே உள்ள காசா மக்களை எல்லாம் அனாதையாக்கணும், அந்த ஒரே குறிக்கோளில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் 3 மதங்களுக்கு சொந்தமான ஜெருசலத்தில் உள்ள புனித பூமியை இவர் கைப்பற்றணும், அதே மாதிரி அந்த ஜெருசலத்தில் உள்ள அந்த மசீதுக்குள்ளே போயிட்டு யூத கோயில் கட்டணும், இப்படி முரண்பாடான கோரிக்கைகளை வச்சு பல கட்டங்கள் போராட்டம் நடத்தினவர்.
ஆக இந்த ஆள் அமைதியே விரும்பாத ஆள், உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கைக்கு முரண்பாடாக இருக்கிற ஆள். வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவே நம்ம போரை நிறுத்திடுவோம், இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாத முடிவுக்கு வந்துருச்சு. இஸ்ரேல் பிரதமரும் வந்துட்டார். இந்த நிலைமையில் அந்த இஸ்ரேலுடைய பிரதமர்கள கூட்டணி மந்திரி சபையில் இருந்த இந்த இத்தாமர் பெங்கவீர் வந்து அங்கேயும் குழப்பம் பண்ணவுடனே, உன் குழப்பத்துக்கெல்லாம் வழி இல்லை ராஜா, நாங்கள் நிறுத்தித்தான் அவன் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த முடிவு வந்து வலுக்கட்டாயமாக எல்லாருக்கும் ஒரு கட்டாயமான சூழ்நிலையால் வந்த முடிவு. இதே ஒரு 20-25 நாளுக்கு முன்னாடி உலகமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஐயோ 3வது உலகப்போர் வரப்போகுது, இந்த நாட்டில் அமைதியே இல்லாமல் போகுது, விலைவாசியெல்லாம் உச்சத்துக்கு போகுது, நாடு என்ன ஆக போதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உலக நாடுகளுக்கெல்லாம் இறைவன் வந்து இயற்கையாக ஒரு அமைதி கொடுக்கறதுக்கு இந்த சண்டைக்கெல்லாம் கதாநாயகனாக இருக்கிற அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்ச மாதிரி அந்த அமெரிக்காவுடைய 2 மாகாணங்கள், லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, இந்த 2 மாகாணமும் பாலஸ்தீன மக்களை கொடுமைப்படுத்துகிற யூத மக்கள் வசிக்கிற பகுதி. அங்கே ஒரு காட்டு தீ இல்லை, அது பெரிய நாட்டு தீயை விட்டு நாசமாக்கணும்னா அவன் பயந்துட்டான் அமெரிக்கா. அவன் பயந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம நெத்தன்யாகு, ஐயோ நம்மளுக்கு மெயினான ஆள், கட்ட பஞ்சாயத்து தலைவருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் வெறும் 40,000 பேர் இருந்துக்கிட்டு இந்த ஹமாஸ் படம் நம்மளுக்கு வந்து இது தோஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இனிமேல் நம்மளால் சமாளிக்க முடியாது, சரண்டர் ஆகிடுவாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். இப்படிப்பட்ட நிலையில் இன்று உலகமே எதிர்பார்த்த இந்த காசா போர் நிறுத்தம் வந்து அமலுக்கு வந்துருச்சு. இந்த அமலுக்கு வந்த போர் நிறுத்தத்தை வந்து காசா மக்கள் கொண்டாடி மகிழ்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள மக்களும், அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கொண்டாடி மகிழ்கிறாங்க. ஒரு பக்கம் ஜோ பைடனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்ம பீரியடில் 19 இன்னையோட அவர் பதவி முடியுதுல, நம்ம பீரியடில் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துட்டோம், இது நம்மளுக்கு நல்ல பேர், இல்லாட்டி நம்ம பேரில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்திருக்குங்கிற ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் நாளைக்கு அந்த ட்ரம்புக்கு என்னென்னா, 20ஆம் தேதி நம்ம பதவி இருக்கிறப்ப நல்ல வேலைப்பா போர் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன செய்யணுங்கிற கவலை நம்மளுக்கு இல்லைங்கிற ஒரு சந்தோஷம். இப்படி பலருக்கும் சந்தோஷம் வந்திருக்க கட்டத்தில் இந்த யாகுதீத் கட்சியிலேருந்து போன அந்த யூத அமைச்சர் இத்தாமர் பெங்கவீர் மட்டும் வெறி பிடிச்ச ஆளாக இருக்கிறாரு. அவரோட வெறி பிடிச்ச இன்னும் 2 மந்திரிகளும் விலகி இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேரும் வந்து உலகளாவிய ஒரு சபையில் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படக்கூடிய குற்றவாளிகளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலகமே அமைதியை தான் விரும்புதுன்னு சொல்லி செய்திகள் வருது. அப்படிப்பட்ட ஒரு அமைதி ஏற்பட்டதை நம்ம வந்து வாழ்த்து வரவேற்கிறோம். அந்த பாலஸ்தீனா, இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே அமைதியாக இருக்கணும், இது மாதிரி போர்களே இனிமேல் வரக்கூடாதுங்கிற ஒரு பிரார்த்தனையை நம்ம வைக்கிறோம். இது போன்ற உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உள்ளபடி எந்த விதமான செருகளும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.